ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் என் கூட டாக்டர் பல் மருத்துவர் டாக்டர் கேஆர் கீதா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது இவங்கள்ட்ட நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பற்களில் வந்து இந்த வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டு நானும் சில சந்தேகங்களை கேட்க போகிறேன். நேயர்களும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04429860038 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணணும். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். உங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த துறையில் நான் 25 வருஷமாக இருக்கிறதுனால உங்களுடைய சந்தேகங்களை நல்ல விதத்தில் நிவர்த்தி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கால் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலாக முதல்ல அந்த கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நேயர்கள் நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்டுறேன். இந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம பல்லில் வந்துட்டு 3 வகையான அடுக்குகள் இருக்குது. எனாமல், டென்டின், உள்ளே வந்து நரம்பு, பல்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்குகளில் ஏதாவது ஒரு ப்ரீச்னா அதில் வந்துட்டு ஒரு ஓட்டை வழியாக, அதாவது கேவிட்டிஸ் வழியாகவோ இல்லைனா பற்களில் விரிசல், ஏதாவது அப்நார்மல் ட்ராமாவில் விரிசல் ஏற்பட்டாலோ இல்லை பல் தேய்மானத்துலேயோ நம்ம நரம்பை டச் பண்ணிட்டோன்னா அந்த உள் லேயர், பல்ப்புன்ற லேயரை டச் பண்ணும்போது கடுமையான வலியோ, சம்டைம்ஸ் கூச்சமாக தெரியலாம், சம்டைம்ஸ் நிறம் கூட மாறிடலாம். இதெல்லாம் சிலருக்கு வலியே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காக பல் டாக்டரை பார்க்காம இருக்கணும், டென்டிஸ்ட்டை பார்க்காம இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியும், சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களுடைய பற்களை நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கணும், ஈறுகளும் பற்களும் நல்ல விதமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ரூட் கேனால்ன்றது இதுதான். உங்களுடைய எனாமல் லேயர்ஸ்லையும் டென்டின் லேயர்ஸ்லையும் ப்ரீச் ஏற்படும் போது இன்ஃபெக்ஷன் பல்ப்பை ரீச் ஆயிடுச்சுனாவே யூ ஹாவ் டு கோ ஃபார் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட். அதுதான். ஓகே. இப்போது ஒரு பல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமில் இந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அவசியமான ஒன்றா இருக்குது. அண்ட் இப்போது பல்வலி சப்போஸ் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுமா டாக்டர்? பல்லு வலிக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக பல்லு வலிக்கான காரணங்கள் வந்துட்டு பல் சொத்தையாக இருக்கலாம், இல்லைன்னா ஈரில் ஏதாவது ஏற்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். இது பல் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது, பல்லில் தான் பிரச்சனையாக வருதுன்னா நீங்கள் வேர் சிகிச்சை அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு எக்ஸ்ரே மூலம் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தே வில் கோ ஃபார் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட். ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா அது பல்ப்பில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணுறது தான். அதை வந்து க்ளீன் பண்ணி இன்ஃபெக்டட் பல்ப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த இடங்களில், அந்த பல்ப் இருக்க இடங்களில் ஒரு கம்பேட்டபிளான ஒரு மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட். ஸோ தட் இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பல்லை வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? இதுக்கு தான் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டை செய்கிறாங்க. ஓகே, சிறப்பு. ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நாம் சந்தேகம் கேட்டது போதும் காலர்ஸ்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேயர்கள்ட்ட சில சந்தேகங்களையும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சத்தமாக பேசலாமே. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? லட்சுமணன் சார், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். ஓகே, நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் லட்சுமணன் சார். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். மேடம், முன் பக்கம் இருக்கிற 3 பல்லு எடுத்தாச்சு மேடம். அது கண் பார்வையில எடுத்துட்டாங்க. ஓகேங்க சார். இப்போ அதனால நான் டெம்பரவரியாக தான் பல்லு வச்சிருக்கேன் மேடம். முன்னாடி கலத்தி பிடிக்கிற மாதிரி அது பர்மனெண்ட்டாக வைக்கிறதுக்கு நான் இருக்கேன் மேடம். பர்மனெண்ட்டாக உங்களுடைய பக்கத்து பற்கள்லேருந்து சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சார். அது ஃபிக்ஸட் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட். உங்கள் எலும்புகள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஸ்க்ரூஸை வந்து பொருத்திட்டு அதை சப்போர்ட் எடுத்தும் பற்கள் வைப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எலும்புகளும் எப்படி இருக்குது அந்த இடங்கள், இப்போ பல் எடுத்த இடத்துல எலும்பு எவ்வளவு இருக்குது? எலும்பு இல்லை மேடம். சுத்தமாக எலும்பு இல்லையா? அது எப்படி அந்த பல்லு விழுந்ததுங்க சார்? விழுந்தது எப்படிங்க?
இல்ல மேடம், அது பல்லு எடுத்து நம்ம கண்ணுல வச்சிருக்கேன் மேடம், கண்ணுக்கு வைக்க கண் பார்வை இல்ல. ஓகேங்க சார், ஓகேங்க. நீங்கள் அதுக்கு கோன் பீம் சிடின்னு ஒரு ஸ்கேன் சொல்லுவாங்க சார். அதை மட்டும் எடுத்துட்டு அந்த இடங்கள்ல எங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு தேவையான எலும்பு அமைப்பு, அந்த ஜாஸில் வந்து எலும்புகள் இருந்தால் அதுலேயே இம்ப்ளான்ட் சப்போர்ட் எடுத்து பண்ணுவோம். இல்லைன்னா பக்கத்து பற்களை சப்போர்ட் எடுத்தும் உங்களுக்கு பல்லு கட்ட முடியும். இதெல்லாம் ஃபிக்ஸட் ஆப்ஷன் உங்களுக்கு. சரி மேடம். சரிங்களா? நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் கிட்ட கேளுங்க, நம்ம இம்ப்ளான்ட் போகலாமா இல்லைன்னா இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எடுத்து பண்ணலாமா மேடம்னு கேளுங்க. அங்கே உங்களுக்கு அந்த என்ன இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும்னு எடுத்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவாங்க சார். சரிங்களா? சரிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டதுக்கு. தேங்க்யூ மேம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்டு அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து எதுவும் மக்களுக்கு சொல்லணுங்களா? அவர் வந்துட்டு கட்டுறதுக்கான ஒரு ஃபிக்ஸட் ஆப்ஷன் கேட்டிருந்தாருங்க சார். அது வந்துட்டு எப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் தான். இம்ப்ளான்ட் எப்படின்னா, இம்ப்ளான்ட்டுடைய நன்மைகள் என்னென்னா, நம்ம பல்லு எடுத்துட்டோம்னா அந்த வேர்களை பிடிச்சிட்டு இருக்க எலும்பு வந்து ரிசார்ப் ஆக ஆரம்பிக்கும், தேய்மானம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல எலும்பே இல்லாமல் போயிடும் ஒரு கட்டத்தில். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பல்லு எடுக்கும் போதே இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த எலும்புகளை தக்க வச்சுக்கும். இம்ப்ளான்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா எலும்புகளை தக்க வச்சுக்கும். பக்கத்து பற்களையும் நம்ம எந்தமா டச்சே பண்ண வேண்டாம். அதை வந்து குறைக்கிறதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி சப்போர்ட் எடுப்போம் ஃபிக்ஸடில். அந்த மாதிரி பக்கத்து பற்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த எலும்புகள்லேருந்தே சப்போர்ட் எடுத்து, அதாவது ஒரு நெஜ பல்லு எப்படி ஒரு சப்போர்ட் எடுக்குதோ எலும்புலேருந்து, அதே மாதிரி ஒரு இம்ப்ளான்ட்ல இருந்தும் நம்ம சப்போர்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ அது ஒரு நெஜ பல்லுக்கான ஒரு நல்ல மாற்றம் அமையும். சிறப்பு சிறப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, அவர் என்ன சந்தேகம் கேட்குறான்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? பொன்னேரி ஜெகட்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன். கலீல் அகமது, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். சரிங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் கலீல் அகமது, சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப பொதுவா ரூட் கேனல்ன்றது பண்றாங்க, 3 வாட்டி வர சொல்றாங்க. இப்ப சில பேர் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணிட்டு 2வது வாட்டி வர சொல்றாங்க. 2வது வாட்டி நல்லா ஆயிடுச்சு நம்ம கேப் போடாம விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நானும் ஒரு பல்லு ரூட் கேனல் பண்ணிட்டு கேப் போடாம விட்டுட்டேன். அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு டப்புன்னு வரைஞ்சிருச்சு பாதி பல்லு. அது இன்னொரு அதே டாக்டர் கிட்ட போய் சொன்னேன், நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே, நான் கேப் போட சொன்னேன் இல்லையா, நீங்க போடாம விட்டுட்டீங்க, ஆனா கேப் போட்டா அந்த பல்லு நல்லா இருக்குன்னா போல திரும்பவும் இன்னொரு பல்லு போயிட்டு அது ரூட் கேனல் பண்ணிட்டு கேப் போட்டேன், நல்லா இருக்கு. ஆனா கேப் போடுறது எந்த அளவுக்கு நன்மை, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா சொல்றாங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி தவறு தான் செய்யறாங்க. வேறு சிகிச்சை பண்ணிட்டு வலி போயிருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் ஆனா வேறு சிகிச்சை என்னன்னா, அதுல இருக்க நரம்புகள் இருக்கு இல்லையா, ரத்த ஓட்டம், ஒரு பல்லுக்கு கொடுக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நீர் சத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நீர் சத்து கொடுக்கறது வந்து அந்த பல்ப்புன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தாங்க. இப்போ நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் அந்த பல்ப்பை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். சரியா? அது ஏன்னா அது இன்ஃபெக்ட் ஆகிடுது. இன்ஃபெக்ட் ஆன பிறகு அந்த பல்ப்பை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கம்பேட்டபிளான ஒரு மெட்டீரியல் வச்சு அடைச்சிடுறோம். ஸோ அந்த பல்லுக்கு வரக்கூடிய நீர் சத்து தடைப்பட்டு போயிடுது. சரிங்களா? இதை நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஒரு மரம் வந்து உயிர்ப்பு தன்மையோடு இருக்க மரம், காஞ்ச மரம், இதை எது வந்து வெட்டுறது ஈஸியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள்? காஞ்ச மரம் தான். என்ன காரணம்னா நீர் சத்து இல்லாமல் அது பிரிட்டில் ஆகிடும், அது உடையிற தன்மை அதிகமாகிடும். அதே மாதிரி தாங்க பல்லுலேயும். நீங்கள் பல்லில் வந்து உயிர்ப்பு தன்மை இருக்கும்போது, அதில் வந்து நீர் சத்து இருக்கும்போது அது உடையிறது வந்து ரொம்ப அது நிறைய ரெசிஸ்டன்ஸ் தரும், அதுக்கான சக்தி, அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ கடித்து சாப்பிட்டாலும் அது உடையாது. இதுவே காய்ஞ்ச போன பல் எப்படின்னா பிரிட்டிலான காய்ஞ்ச மரம் மாதிரி ஈஸியாக நம்ம கடித்து சாப்பிடும்போது முறியிற தன்மை அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்மெட் மாதிரி நம்ம இப்போ பைக்கில் போகிறோன்னா ஹெல்மெட் போடுறது அவசியம் இல்லைங்களா? அதே மாதிரி அதை வந்து அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது கேப்பு தான், க்ரௌன் சொல்லுவாங்க. சரியா? அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். கண்டிப்பா டாக்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க, அதுவும் தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க, நீங்களும் உங்க கேள்வியை தெளிவா கேட்டீங்க. நன்றி கலீல் அகமது. ஓகே. அண்டு அவர் சொன்ன மாதிரி கேப் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சிகிச்சைக்கு பின், இல்லைங்களா? ஓகே. இப்போது நம்ம சூடாக வந்து ஏதாவது சாப்பிட்றோம், இல்லை வந்து ரொம்ப கூலிங்கான வாட்டர் வந்து குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பல்லாம் கூசும்ல, கூசுனா கண்டிப்பாக ரூட் கேனல் பண்ணுறதுக்கான அறிகுறியாக தான் அதை பார்க்கலாமா?
அதாவது ஏன் அப்படி குளிர்ச்சி வருதுன்னா அது மாதிரி கூச்சம் வருதுன்னா அதுக்கான காரணங்களை பார்க்கணும். நம்ம சிலர் வந்து பல்லு தேய்மானம் ப்ரஷஸ் ஹெவி ப்ரஷிங் ஃபோர்ஸ்னால பல்லு தேய்மானமாகிறதுக்கு காரணமாக அமையலாம். அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கூச்சம் இருக்க எல்லாருக்குமே வேர் சிகிச்சை போகணுன்னு அவசியம் கிடையாது. வி ஹாவ் டு எக்ஸாமின். நம்ம வந்து ரேடியோகிராஃப் அதாவது அதுக்கான ஒரு ரேடியோகிராஃபோ இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது பண்ணிடணும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. பேஷண்ட் பல்லில் நம்ம ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிடணும். அதோட ஒரு எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்துடணும். அது வந்து அந்த வேறு சொன்னேன் இல்லையா அந்த பல்புக்கு பக்கத்தில் இருக்குன்னா பல்புக்கு பக்கத்தில் போயிடுச்சு அந்த தேய்மானம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வேறு சிகிச்சை போகலாம். மற்றபடி க்ளோசர் டு பல்பு டென்டினுடைய லேயரில் தான் இருக்குன்னா அப்பயும் கூசும். சரியா? அந்த மாதிரி சமயங்களில் ஃபில்லிங் கூட போதுமானதாக இருக்கும். ஓகே, சரிங்களா? நம்ம பார்க்கணும் அது எந்த மட்டத்தில் அது டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற சிகிச்சை கொடுத்தாவே சரியாயிடும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம் சார். மதிய வணக்கம். மதிய வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்னு பேசுறேன் சார். வெங்கட், நீங்க உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். வெங்கட் சார் சொல்லுங்க சார். 2 விதமான கொஸ்டின் மேடம். இந்த வேர் சிகிச்சைக்கு முன்னாடி அது நேச்சுரல் வேல, இப்போ ஒரு பல்ல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நேச்சுரல் வேல கியூர் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாரும் இப்ப எடுத்த உடனேயுமே வந்து இதுதான் நீங்க போகணும், இது பக்கத்துலயும் பரவிடுது, நீங்க 2-3 சேர்ந்த மாதிரி பண்ணீங்கன்னா கேப் போட்டு இது போட்டு பிரிட்ஜ் போட்டு பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நம்பர் 1. இதுக்கு எதனா ஏஜ் கிரைட்டீரியா இருக்கா? இந்த வயசுல தான் நீங்க பண்ணணும், இது இல்லைன்னா இந்த வயசுல இது தானா சரியாயிடும், நீங்க கால்சியம் அது மாதிரி சாப்பிட்டு இது பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நன்றி. நன்றிங்க சார். நன்றி. அதாவது இதுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா கேட்டிருந்தாரு. ஏஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்றுமே இல்லைங்க சார். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பல் சொத்தம் வந்தாலுமே அதுக்கு பல்பெக்டமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபெக்ஷன் எங்கே இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணியே தான் ஆகணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கும். இப்போ இல்லைனாலும் சிலர் வந்து மெடிசன்ஸ் போட்டுக்கிறாங்க. மெடிசன்ஸ் போட்டு கொஞ்சம் நாள் சுமாராக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வைத்தியங்கள் நிறைய இருக்குது. நிறைய யூடியூப் சேனல்ஸும் சரி, நிறைய சேனல்ஸும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலாக இந்த இது போடுங்க அது போடுங்க நிறைய சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கோங்க, இதை வச்சு வாய் கொப்பளிங்க, எல்லாமே டெம்ப்ரரி ரிலீஃபாக இருக்கும். சில சமயம் அது கூட ரிலீஃப் தராது. ஒன்ஸ் சொத்தையோ இல்லைன்னா ஒரு பல் உடஞ்சிடுச்சு வேர் சிகிச்சைன்னு உங்களுக்கு டாக்டர் சொன்ன பிறகு அதை வேணால் ஒரு டேப்லெட்ஸ் போடுறது ஒரு இன்ஃபெக்ஷனை சப்சைட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம ரூட் கெனால் பண்ணாமல் அதை தவிர்க்க முடியாது. சரிங்களா? இது வந்து எந்த வயசு இது க்ரைட்டீரியாவே இல்லை. எல்லா வயசுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரல எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். சரிங்களா? வேறு இதுக்கு பயப்படவோ எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ பயப்படாமல் இருங்க வெங்கட். டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க நம்புகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். வணக்கம் மேடம். ஹேமலதா அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். எனக்கு வந்து இந்த சுகருக்கும் பல்லுக்கும் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்து எனக்கு வந்து ஒரு பல்லு கடிக்கிற பல்லு இருக்கு இல்லைங்களா, மற்ற கடவாய் பல்லு முன்னாடி பல்லு எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கடிக்கிற பல்லு மட்டும் போய் ஏதாவது ஒரு சாப்பிட்றதெல்லாம் மாட்டிக்கிது. மாட்டிட்டு அது கொஞ்சம் கலரா இருந்தது, அப்புறம் அப்படியே நுணுங்கி கொட்ட ஆரம்பிக்குதுங்க மேம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருந்தது, இப்ப ரைட் சைடும் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. அது சுகருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதாங்க மேம். எனக்கு ஒரு 5 வருஷமா சுகர் இருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது மேம். ஆனால் சுகர் கண்ட்ரோல்டா இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க மேம். சுகர் கண்ட்ரோல்டா இருந்தால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது மேம். பல் சொத்தை வந்து சுகர் அதிகமாகறதுனால வருது அப்படி கிடையாது. பட் சுகர் அன்கண்ட்ரோல்டா இருந்தால் நிறைய ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். பட் கண்ட்ரோல்டா இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க மேம். உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா பல்லு கலர் மாறிட்டு உடஞ்சி வருதுன்னு, அது காரணம் வந்து 2 பல்லுகளுக்கு இடையில சொத்தை வரும்போது நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போதோ இல்லை வெளி பக்கமாக யாராவது பார்த்து சொன்னாலும் தெரியாது. கலர் மட்டும் மாறின மாதிரி தெரியும். சரிங்களா? உள்ள வந்து ஆமாம் ப்ளூ கலராக இருக்கும், சொத்தை பரவிக்கிட்டே இருக்கு. உள் பக்கத்தில் இருந்தால் தான் 2 பல்லுங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். அது நம்ம பார்வைக்கு தெரியாத ஒரு பகுதியில் இருக்கிறதுனால கலர் மாற்றம் மட்டும் தெரியும். ஒரு கருப்பாவோ இல்லை ப்ளூ கலராவோ தெரியும். அது வந்துட்டு என்னன்னா உள்ள இருக்க எனாமல் டென்டின்லாம் சாப்பிட்டுட்டு மேலே இருக்க எனாமல் வந்துட்டு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது அது எப்படின்னா ஒரு ப்ளூயிஷாக தெரியும். அது வந்து ஈஸியாக நொறுங்குற தன்மை இருக்கும். சரிங்களா? நொறுங்கி வந்துடும். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரை இருக்கிறதுனால பண்ணனா பிரச்சனையான்னு நினைக்காதீங்க. கண்ட்ரோல்டாக இருக்கும்போது தாராளமாக இந்த சிகிச்சை பண்ணிக்கலாம்.
ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை பண்ண வலிக்குது இன்னும் வலிக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் பயமாவே இருந்தது. இல்லை மேம், ஒரு ப்ராப்பரான டென்டிஸ்ட் கிட்ட அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கிட்ட போய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வலியே இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்க 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்கன்னு எனக்கு அந்த டவுட் கேட்டுட்டு உங்ககிட்ட இருந்து நான் கேட்டுக்கிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தெரிஞ்சுக்கிறேன். நல்ல அருமையான நிகழ்ச்சி. தேங்க்யூ சார். பல்லு போனா சொல்லு போச்சு, ஆனால் பல்லு வேணும். தேங்க்யூ. ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நன்றி. அதான் அவங்க அந்த சுகர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கேட்டாங்க இல்லையா, அண்ட் ஃபைனலாக ட்ரீட்மெண்ட் பற்றி லைட்டாக கேட்டாங்க. சுகர் இருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணுவீங்களா நீங்கள்? இல்லைங்க சார், சுகர்னா நாங்கள் முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே அவங்களுடைய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் 200 கீழே கொண்டு வந்துடணும். அது பிபின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் கழிச்சு பண்ணுற ஒரு டெஸ்ட் போஸ்ட் பிராண்டியல் சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்களுடைய வேல்யூ வந்து 200க்கு கீழே இருக்கணும். ஓகே, சரி, அவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இப்போ வேர் சிகிச்சையாக இருக்கட்டும், பல் எடுக்கிறதுனா இன்னுமே ரொம்ப கவனமாக இருப்போம். 180க்கு கம்மியாக கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அது 200 கீழே இருக்கவங்களுக்கு அது மட்டும்தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்போம். முதல்ல சுகர் இருந்ததுன்னா அது கண்ட்ரோல்டான்னு கேட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கும்போது அந்த ஆறுற தன்மை இருக்கு இல்லையா, அது தன்மையே குறைஞ்சிரும். ஓகே, சரிங்களா? இப்போ நம்ம இன்ஃபெக்ஷனை எடுத்துடுறோம், பட் ஆனால் நம்ம உடம்பு தான் அந்த இன்ஃபெக்ஷன் எடுத்துன பிறகு அந்த இடத்த ஆற்றி கொண்டு வருது. சரிங்களா? ஒரு ரணம், அதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை எடுத்துடுறோம், பட் ஆனால் ஆறணும் இல்லையா, அங்கே அடிபட்டிருக்குன்னா அது ஆறணும் இல்லையா, ஆறுறது வந்து நம்ம உடம்பே தான் எடுத்து செய்யறது. சரிங்களா? அதுக்கு நம்ம உடம்பு ரத்த அளவு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஓகே, சரிங்களா? அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை போவோமே. ஓகே, நேயர்கள் சொன்ன மாதிரி சீரியஸாகவே ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. பல்லு சம்மந்தமான விஷயத்த வந்து இயற்கையாக நடக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்க இல்லையா, அது இன்னும் ரொம்ப எளிமையாக புரியுது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், வாவடியிலிருந்து ராணி பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசுங்க, தாராளமாக பேசுங்க. வணக்கம் ராணி மேம். வணக்கம் டாக்டர். டாக்டர், என் பையனுக்கு 28 வயசு ஆகுது. அவன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா மேல் என்ன இருக்குல்ல, அதுல வந்து இந்த விஸ்டம் டீத்துக்கும் இந்த அடுத்த பல்லுக்கும் இடையில கேப் இருக்குது. அதனால என்ன சாப்பிட்டாலும் பெய் மாட்டிக்கிட்டு, ஆனா சொத்த இல்ல. அது எதனால அப்படி வருது? அதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அதுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன ஏஜ் சொன்னீங்க? ஹலோ, அவருக்கு என்ன வயசு சொன்னீங்க மேம்? 28 மேம். 28. சரிங்க மேம். இப்போ வந்துட்டு இது வந்து பெரும்பாலானவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்க மேம். இந்த விஸ்டம் டூத்ன்றது வந்துட்டு ப்ராப்பராக எரப்ட் ஆகிறதுக்கு ஜா சைஸ் இருக்கணும் மேம். ஜா சைஸ் அதாவது இது என்ன சொல்கிறதுனா, நிறைய பேருக்கு ஜா சைஸும் பல்லு சைஸும் அடிக்குவேட்டாக இருக்காது. இப்போ ஜா சைஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த கடைசியாக வர பல்லு வந்து எலும்பில் மாட்டிக்கும், இல்லை கோணையாக முளைக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, சாப்பாடு போயிட்டு நல்லா ப்ராப்பராக வந்து 2வது கடவா பல்லுக்கும் இந்த 3வது கடவா பல்லுன்ற விஸ்டம் டூத்துக்கும் இடையில மாற்ற மாதிரி அமைஞ்சிரும். சரிங்களா? அதனால் இந்த நல்லா இருக்கிற இந்த செகண்ட் மோலார் 2வது கடவா பல்லும் சொத்தையாயிரும். சம்டைம்ஸ் அந்த பல்லில் அந்த எலும்பில் மாட்டி பாதி தெரிகிற அந்த 3rd விஸ்டம் டூத்துன்ற பல்லும் சொத்தையாயிரும். சரிங்களா? ஆமா, சொத்தை வரல. ஆனா அவங்களுக்கு பிரஷ் பண்ணும்போது அது கிளீன் பண்றதுமே டஃபா இருக்கும். அவருக்கு அடிக்கடி அங்க மாட்டுறது, அதை எடுக்கிறது, அதே ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்கும் அவருக்கு. அதுதான் சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க அதுக்கான எக்ஸ்ரேஸ் இருக்குங்க மேம். ஓபிஜின்னு சொல்லுவாங்க. ஓபிஜி ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரே வந்து உங்க டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த எக்ஸ்ரேவை எடுத்து அதை தான் எடுக்க சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கோங்க. அந்த பல்லு எந்த விதத்துல கோணையா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது கோணையா முளைச்சிருக்கும் பட்சத்துல அந்த பல்லை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அந்த கோணையா முளைச்ச பல்ல எடுத்துட்டாவே இந்த நேரா முளைச்சிருக்க அந்த செகண்ட் கடவா பல்லுல அந்த ஃபுட்டு மாட்டுறதோ இல்லைன்னா பல்லு சோத்த வரதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம ஃபுல்லா எடுத்துடுறோம். ஓகே டாக்டர். சரிங்களா? அந்த விஸ்டம் டூத் வந்து கோணையா முளைக்கிறதுனால நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கும் உதவியா இருக்காது. அதுதான் விஷயம். ஆமா ஆமா. ஆனா விஸ்டம் டூத் புடுங்கினா பிரச்சனை எதுவும் கிடையாதா? இல்லைங்க மேடம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கான சர்ஜன்ஸ், அதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் பார்க்கணும். நீங்க எந்த டாக்டர் வேணா பாருங்க, ஆனா அதுக்கான பல்லு எடுக்கிறதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் தான் யூஸ்வலா எடுப்பாங்க. ரிமூவ் பண்ணாதான் அது ரெமெடி இல்லையா? ஆமாங்க மேம், அது ரிமூவ் பண்ணாதான் ரெமெடி தரும்.
சரிங்களா? ஆனா ரிமூவ் பண்ண சில நேரம் அந்த பல்லு அசைஞ்சு அந்த ஸ்பேஸ நெருக்கி போகும் அப்படின்றாங்க. அதனால ரீப்ளேஸ் பண்ணணும் இன்னொரு இல்ல பல்லு. மேம், அந்த பல்லு எடுத்தனா அது ரீப்ளேஸ்மெண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா நம்ம தாடையுடைய அளவே சின்னதா இருக்கறனால தான் அது எலும்புல மாட்டுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே, நல்லா சொன்னீங்க. கரெக்ட். அதனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே தேவையில்லை. அது வந்து சேஃபாவும் பண்ணுவாங்க. சர்ஜன் பண்ணுவோம், ஓரல் சர்ஜன் தான் பண்ணுவாங்க அது. சரிங்களா? ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பயந்துகிட்டே இருந்தேன், நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. அண்ட் அவங்க ரொம்ப பயந்துருக்கிறாங்க. அவங்கள வந்து ஓகே, இப்போதான் ஒரு கிளாரிட்டியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன், செங்கோட்டம் கோணிமேட்ல இருந்து. ஓகே குமார், நீங்க உங்க சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் குமார் சார், சொல்லுங்க சார். டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேப் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி பல்லு பாத்தீங்கன்னா நீ சொல்ற மாதிரி இந்த கோணையா வருது, பல்லு மேல பல்லு ஏறி வருது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு வந்து சரி பண்ணா எந்த வயசுக்குள்ள சரி பண்ணணும் மேடம்? அது கொஞ்சம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதை பார்த்து என்ன எதுன்னு சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறோம். 5 வயசு குழந்தைக்கு கேக்குறீங்களா நீங்க? ஆமா, 5 வயசுல இருந்து மேடம், சின்ன குழந்தைங்க இருக்காங்களே. ஆமா ஆமா, பால் பல்லு முளைச்சி நான் சொல்றேன் சார். அப்புறமா முளைக்குது. ஆமா ஆமா, சொல்லுங்க. ஆமா, அதான் கேக்குறேன் மேடம். சார் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க சார். மிக்சட் டென்டிஷன்னா இந்த பால் பல்லும் பெர்மனன்ட் பல்லும் பெர்மனன்ட் பல்லும் பால் பல்லு 6 வயசுக்குள்ளார எல்லாமே வந்துடும். வந்த பிறகு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பல் ஒன்று ஒன்றா முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எத்தனை வயசுனா, பால் பல் விழறதும் பெர்மனன்ட் பல் முளைக்கிறதும் 6 வயசுலேருந்து ஆரம்பித்து 13 வயசு வரலும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்போ வந்து தாடையுடைய வளர்ச்சியும் அப்போ தான் ஏற்படும். பட் பர்மனன்ட் பல் முளைக்கும் போதே பெரியவங்களுக்கான என்ன பல்லு சைஸு எதுவும் ஆல்ட்ரு ஆக போகிறதில்ல, அது பெருசாகவும் தெரியும். ஸோ அகாமடேட் பண்ண அந்த சின்ன தாடையில் அந்த பெரிய பெர்மனன்ட் பல் வரும்போது அகாமடேட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ நெருக்கடியாக இருக்க மாதிரி தெரியும். சரிங்களா? அது வந்து அகாமடேட் பண்ண நெருக்கடியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் அவசரப்பட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அப்போ போக வேண்டாம். ஆனால் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் உங்களுக்கு இப்போ பர்மனன்ட் பல் வந்துருச்சு பட் பால் பல் விழலை அந்த மாதிரி கட்டத்தில் இருக்குன்னா, அந்த மாதிரி சமயங்களில் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த பால் பல் ஆடவும் இல்லை அப்படி விழாமலும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கட்டத்தில் அந்த பால் பல்லை எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் இது வரும் மிக்சட் டென்டிஷன் பீரியடில் ஒரு நெருக்கடியாக எல்லாமே இருக்க தான் செய்யும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஒரு 13 வயசுக்கு மேலே இந்த அமைப்பு, அதாவது பல் வரிசை அமைப்பில் ஏதாவது நெருக்கடியாவோ இல்லைனா அமைப்பு சரியாக இல்லைனாவோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேணாம். பட் ஆனால் ஏதாவது தாடை வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருக்குது அது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அந்த காலகட்டத்திலே 6 வயசுக்கு மேலேயே எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக. ஓகே, ஆக்சுவலாக இணைப்பில் இல்லை அவர், நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்தை நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் சார், சந்திரசேகர் சார், சொல்லுங்கள் உங்கள் டவுட்டுங்க. கண்டிப்பா மேம், எனக்கு என்ன கேள்வினா, இந்த பல்லுல பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ஃபில் பண்ணறதுக்காக ஆர்டிபிஷியலா அந்த பல் அப்படிங்கறத வைப்பாங்க இல்லையா? சோ அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கறது உடலுக்கு உகந்த ஒண்ணுதானா? ஒருத்தருக்கு பல் கட்டணும் அல்லது பல்ல செட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் அண்ட் செக்லிஸ்ட் அப்படிங்கறத பண்ணுவாங்க? அது என்னுடைய முதல் கேள்வி. இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. பொதுவாக அந்த ரூட் கெனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த ரூட் கெனால் விஷயம் பண்ணறதுக்கு கிரைட்டீரியா அப்படிங்கிறது என்ன? குறிப்பிட்டு இவ்வளவு வயதிற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த ரூட் கெனால் சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணறதுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பாங்க. நான் ரேடியோல அப்படியே கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நான் சொல்றேன். பல் கட்டுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. பல் கட்டுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சில பற்கள் தான் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மற்ற பற்கள்லேருந்து சப்போர்ட்டும் எடுத்து பண்ணுவாங்க. இல்லைனா கம்ப்ளீட்டாக இப்போ கம்ப்ளீட்லி இடென்ச்சுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முழு பற்களுமே விழுந்துருச்சு அந்த மாதிரி கட்டத்தில் கம்ப்ளீட் டென்ச்சர் சொல்லுவாங்க. அது வந்து அக்ரிலிக்ன்ற ஒரு மெட்டீரியலில் பண்ணுவாங்க மேம். இது வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வச்சும் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேஃபான டைம் டெஸ்டடான ஒரு மெட்டீரியல் தான். அண்ட் தென் இப்போல்லாம் பல்லு கட்டுறதுக்கு சில பற்களை மட்டும் கட்டுறதுக்கு அது மாதிரின்ற வரும்போது உங்களுக்கு செராமிக், மெட்டல் செராமிக் அண்ட் ஆல் செராமிக்ன்ற மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டல் செராமிக்னால் ஒன்றும் கிடையாது, உள்ள மெட்டலும் வெளியே செராமிக் வரும்.
ஆல் செராமிக்னா கம்ப்ளீட்டாக செராமிக் உங்களுக்கே தெரியும். செராமிக்குடைய நன்மைகள் இப்போ நம்ம ஒரு உப்பு ஜாடி ஆகட்டும் இல்லை ஊறுகாய் ஜாடி ஆகட்டும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செராமிக் ஜாடியில் தான் வைப்போம். அது என்ன ஒரு பிஹெச் வேரியேஷன் நம்ம சாப்பிட்றதுல வந்து காரத்தன்மை அமிலத்தன்மை எல்லாமே இருக்கும். அதில் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அதோட ரியாக்ட் பண்ணாது. ஒரு இனர்ட்டான ஒரு மெட்டீரியல் தான் செராமிக். ஸோ செராமிக் அதாவது ஆல் செராமிக்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டல் பார்ட்டே இல்லாமல் கம்ப்ளீட்டாக செராமிக் இருக்கிற பார்ட் வந்து ஜிர்கோனியா க்ரௌண்ட்ஸ், ஆல் செராமிக் க்ரௌண்ட்ஸ் அதெல்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப சேஃபான மெட்டீரியல், கம்பேட்டபிள், நம்ம உடம்புக்கு ஒரு கம்பேட்டபிளான மெட்டீரியலும் கூட. ஸோ செராமிக் ஆல் செராமிக்ன்ற அந்த மெட்டீரியல் தான் நம்ம பெஸ்ட்டுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஜிர்கோனியா அண்ட் ஆல் செராமிக் மெட்டீரியல்ஸ். இது பல்லு கட்டுறதுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த வயசுக்கு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு, இது பல்லு முளைச்சிட்டு குழந்தைங்க சிலருக்குலாம் குழந்தைங்க பேபி பாட்டில் சின்ரோம்னு சொல்லுவாங்க மேம். அதாவது பால் பூட்டியாக வாயில் வச்சுட்டே தூங்குற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை அது பிறந்த கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா 2.5 வயசுலேருந்தே அதுங்களுக்கு பல்லு வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் ஃபஸ்ட்டு பல்லு வர்றது. ஆனால் பல்லு சொத்தையோடு அந்த குழந்தைங்க எப்போ வருவாங்க? சின்ன குழந்தைங்க 2.5 வயசுலாம் கூட பல் சொத்தையோடு வருவாங்க. அவங்களுக்குமே அந்த பல்பெக்டமின்ற அந்த வேர் சிகிச்சை மாதிரி அந்த பல்பெக்டமின்ற ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வயசானவங்க வரலும் 87-88 வயசு தாத்தாங்களுக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து வயது வித்தியாசம் இல்லை, ஆனால் அவங்க உடல்நிலை மட்டும்தான் பார்ப்போம். உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியமான தன்மை இருக்குது, அவங்களால கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது அவங்களால சேரில் உட்காரக்கூடிய அளவுக்கு இருக்காங்க, அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை அவங்க சந்திரசேகர் கேட்டிருப்பாங்கன்றதை முழுமையாக நம்புகிறேன். டாக்டர், இப்போது ஒரு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி டாக்டர் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பேஷண்ட் வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இப்போ பல்லிலிருந்து வேருக்கு பரவிடுங்க, அது ரூட்டுக்கு பரவி ரூட்லேருந்து கீழே இருக்க எலும்புக்கும் பரவிடும். அப்படி பரவும் போது பார்த்தீங்கன்னா வீக்கம் வலி, ஒரு கட்டத்தில் வாயை திறக்க முடியாத அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்பேஸஸ் சொல்லுவாங்க இன் அண்ட் அரௌண்ட் பல்லுல சுற்றியும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது பேர் செல்லுலைட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் ரொம்ப சிவியர் கண்டிஷன் வரலும் போகும். சரிங்களா? ஸோ அதனால் அவ்வளோ அளவுக்கு விட்டிங்கன்னா அந்த பல்லை வந்து சேவே பண்ண முடியாது. பல்லு கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோடு சேர்ந்து போன் சொல்லுவாங்க, அந்த கீழே இருக்க எலும்பையும் க்யூரேட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் பார்ட்டெல்லாம் எடுக்கணும் சர்ஜரி. அதாவது நம்ம லேட் பண்ண இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதோட நமக்கு என்ன சொல்கிறதுனா அசௌகரியங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களும் அதிகமாக தான் மாறும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? நான் மின்ட்லேருந்து ராஜாங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். உங்கள் கேள்வி பதிலாம் ரொம்ப அருமையாக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேடம், என் டாக்டருக்கு 13 வயசு ஆகுது. ஓகே. பல்லு உள்ள ஒரு பல்லு வளர்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. அது 10-12 வயசு மேல பாருங்க, வெளியே வந்தா அதுக்கு கிளிப் மாதிரி போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்க. இப்ப லைட்டா வளர்ந்துகிட்டு இருக்கு, இப்ப என்ன செய்யலாம்? சார், அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பல்லும் விழுந்துடுதா இதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ நாங்கள் யூஸ்வலாக அந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, பிரேசஸோ இல்லைன்னா அலைனஸ் எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் நீங்கள் என்னென்னா அந்த கோரப்பல் இருக்கு இல்லையா, பெர்மனன்ட் கெனைன் வந்துருச்சான்னு செக் பண்ணுவாங்க. அந்த கோரப்பல் வந்த பிறகு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து முளைக்கிற வயசு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கரெக்டான ஒரு வயசு சொல்ல முடியாது. 11 to 13 வயசு, சிலருக்கு 11 வயசுலேயும் முளைக்கலாம், 12 வயசுலேயும் முளைக்கலாம், சிலருக்கு 13 வயசு, அதான் ரேஞ்சில் சொல்லுவாங்க. 11 to 13 இயர்ஸில் அது முளைக்கும். அது முளைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் போகலாம். அந்த அலைன்மெண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, சரியான அமைப்பில் இல்லைன்னா அந்த அமைப்பை சரி பண்ணுறதுக்கு அந்த கோரப்பல்னுடைய முளைச்சி கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம போகலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு ப்ரெஷ்ஷுங்களா? ப்ரெஷ்ஷை வந்து மினிமம் சார் 3 மாதம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது அந்த பிரிசல்ஸ் எல்லாம் நேராக இருக்கிற வரலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரிசல்ஸ் வந்துட்டு சாஞ்சிருச்சு, படுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ரெஷ்ஷிங் ஃபோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா, சரிங்களா, ப்ரெஷ்ஷிங் ஃபோர்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷஸ்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது கரெக்டாக இருக்கும். ஓகே மேடம், ரொம்ப நன்றிங்க உங்கள் சந்தேகங்களை கேட்டதுக்கு. தேங்க்யூ சார். நன்றிங்க. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கேள்வி அவர் கேட்டார், ரொம்ப சூப்பராக இருந்தது.
அது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரஷ் மாற்றிடணும். ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரிங்க சார், இது இப்போ ஒரு கோல்டோ ஒரு இன்ஃபெக்ஷனான ஒரு சைனசைட்டிஸ் கண்டிஷனோ இல்லை டான்சிலைட்டிஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நியூ ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே. அந்த பழைய ப்ரஷ்ஷை தூக்கி போட்டு, ஏன்னா அதில் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் அந்த பழைய ப்ரஷ் அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸ்டேட்லேருந்து நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா பெட்டர் டு கோ ஃபார் ஒரு நியூ ப்ரஷ்ஷுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். கேள்வி வந்து சிறு வயதுல ஆளும் வேலும் பள்ளுக்கு உறுதினு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல், சில நேரத்தில் செங்கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சாம்பலும் கூட யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால சாம்பலும் செங்கலும் யூஸ் பண்றதுனால என்ன நன்மை என்ன தீன்மை? என்னுடைய பல்லு வந்து சாப்பிடும்போது மேல் தடையில் இருக்கிற பல்லு சாப்பிடும்போது கடிச்சுக்கிறேன் முதல்ல. என்ன காரணம் டாக்டர்? இதையும் சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு இப்போ டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. சார், நீங்கள் இன்னும் சாம்பலும் செங்கல் தூளும் உபயோகப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்பலோ செங்கல் தூளோ பார்த்திங்கன்னா ஹைலி அப்ரேசிவ்னா என்னென்னா ரொம்ப தேய்மானம் ஏற்படுத்தும் நம்ம பல் எனாமலில். அதிகமாக தேயறதுனால எனாமல் சீக்கிரம் போயிடும், தேஞ்சிட்டு என்ன ஆகிடும்னா ஷார்ப்பாகிடும். அந்த எட்ஜஸ், நம்ம பல்லுடைய எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரம்பம்லாம் மாதிரி எப்படி ஷார்ப்பாக இருக்கோ அது மாதிரி. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கீழ்ப்பல் பட்டு அந்த மேல் உதடெல்லாம் பார்த்திங்கன்னா கிழிக்குதுன்றீங்க. ஸோ பெட்டர் அது மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. பேஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும், ஆலும் வேலும் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை வச்சுட்டு ப்ராப்பராக ப்ரஷ்ஷிங்கோ இல்லை க்ளீனிங்கோ எல்லா பல்லுக்கும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக ப்ரஷ்ஷிங் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் செங்கல் தூளோ சாம்பலோ கண்டிப்பாக உபயோகப்படுத்த வேணான்றது என்னுடைய தாழ்மையான அட்வைஸ். ஓகே. ஓகே. ஸோ நிறைய அவர் கேட்ட கேள்விக்கு சூப்பராக வந்து பதிலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை அவர் கேட்டிருப்பார் இந்நேரம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். 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 வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர், எங்கேருந்து பேசுறீங்க? நுங்கம்பாக்கம் டேங்க் பேட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் போஜராஜன். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஓ லேடியா, வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு 68 வயசு ஆகுதுமா. வாயில வந்து முன்ன மட்டும் பல்லுக்குது, 4 பல்லுன்னு. ஓகே. சைட்ல இந்த 2 பக்கமே கிடையாது, பொக்கவையா இருக்கு. ஆனா வந்து மென்னு சாப்பிடுற பொருள் எல்லாம் வந்து சப்பி அப்படியே சாப்பிட்டுறேன். ஆனா வந்து பழக்கம் ஆகி போச்சு, அப்படியே சாப்பிட்டு பழக்கம் ஆகி போச்சு. பல்லு காட்டுற எண்ணமே தோணல எனக்கு. அதனால ஆபத்தாமா? ஆபத்துன்னு இல்லைங்க சார். இருக்கிற இந்த 4 பல்லும் சீக்கிரமாக தேய்மானமாகி அதுவுமே போயிடும். அதாவது ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஒரு 4 பேர் இல்லை 3 பேர், அதாவது ஒரு பெரியவங்க, அதாவது பின் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பற்கள் கடவுள் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பற்கள் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு, அதாவது கிரைண்டிங் ஆக்ஷன் வாங்க. முன் பற்கள் பேர் வெட்டுப்பற்கள் கோரைப்பல்னு சொல்லுவாங்க, அந்த கிணைன்னு. சரிங்களா? அதனுடைய ஃபங்க்ஷனே வேறு. அது வெட்டுறதுக்கு தான் அதனுடைய ஃபங்க்ஷன். அதை வந்து அரைச்சி சாப்பிட்டு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால உங்களுடைய அரைமான தன்மையெல்லாம் இப்போ எதுக்குன்னா முன்பல்லுக்கு மாத்துறீங்க. அதனால முன்பல் வந்து வேகமாக தேயறதோட அதனுடைய தாடை அமைப்பு எல்லாமே மாறும். உங்களால சரியா கடிச்சும் சாப்பிட முடியாது. சரிங்களா? இது ஒரு காம்ப்ரமைஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இது வரலாம் இப்பெல்லாம் இல்லையா? நீங்கள் பல்லு கட்டுறதன் மூலம் ஓரளவுக்கு நல்ல உங்கள் சூவிங் எபிலிட்டி, அதாவது அரைமான தன்மையை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஆபத்துனா பல் இல்லாமலும் இருக்கலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது நொறுங்க சாப்பிட்றவங்க வந்து 100 வயசு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அரைச்சி சாப்பிட்றது மூலம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எல்லாமே நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்துருது. நம்ம சாப்பிட்ற கவலை, அந்த சாப்பிட்ற கவலம் வந்து உமிழ்நீரோடு சேரும்போது டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும். டைஜஷன் நம்ம செரிமான தன்மை நல்லா இருக்கும். செரிமான உறுப்புகளுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லைன்னா செரிமான உறுப்புகள்லாம் அஃபெக்ட் ஆகும். அதாவது செரிமானம் சரியாக இருக்காது. சரிங்களா? நம்ம செரிமானம் தான் நம்ம உடம்பினுடைய ஆதாரமே. நல்லா செரிச்சாதான் சக்தி நல்லா இருக்கும், மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். பேசிக்கே அதுதானேங்க, நம்ம ஃபுட்டுக்காக தானே எல்லாம் பண்ணுறோம்.
அது முதல்ல நல்லா அரைச்சி சாப்பிடும்போது இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டே. இங்கேருந்து ப்ராப்பராக அது உள்ளே போச்சுன்னா தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை வந்து அந்த குடல்ல இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த முதல் இடங்கள்லேயே பாதிப்பு ஏற்படும் போது செரிமானம் ப்ராப்பராக இருக்காது, அந்த கிரகிக்கிற தன்மையே குறைஞ்சி போயிடும் நம்ம குடல்லேருந்து. சரிங்களா? இதெல்லாம் தான் பாதிப்பு. சரிம்மா, பல்லு கட்டணுமா? கண்டிப்பாக கட்டுறது வந்துட்டு அவசியமான ஒன்று தான் சொல்லுவேன் சார். சரிம்மா. சரிங்களா? ஓகேங்கப்பா, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. அண்டு நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க. நீங்கள் யாராவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 044298600038 இந்த நம்பருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வசந்தி, வெள்ளிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். வசந்தி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் வசந்தி மேம், சொல்லுங்கள் மேம். டாக்டர், நான் வந்து ஏற்கனவே இந்த பிரிட்ஜ் மாதிரி 3 பல் சேர்த்து கட்டினாங்க. சரிங்க. அது 2 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் தேஞ்சிருச்சு. அதுக்குள்ளார தேஞ்சு மறுபடியும் அதை கட்டலாமா? உங்களுக்கு பல்லு கட்டின அந்த பிரிட்ஜுக்காக கட்டின பொருள் என்னன்னு தெரியலம்மா. யூஸ்வலாக 2 வருஷத்தில் தேய்மானம் ஆகாது. அது ப்ராபப்ளி டெம்பரரி பிரிட்ஜஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெம்பரரி பிரிட்ஜஸ்லாம் ரொம்ப குறைவான காலகட்டம் வரலும் தான் உங்களுக்கு சர்வீஸில் வரும், அதுக்கப்புறம் தேய்மானம் ஆயிரும். ஆனால் தேய்ஞ்சதுனால ரொம்ப இது தேய்மானம் இருக்கனால சாப்பிட்றது கஷ்டமா இருக்கு, பெயின் கொஞ்சம் வருது. அப்படிங்களா? நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட பார்த்தீங்களோ, டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் போயிட்டு காமிங்க மேடம். அவங்ககிட்டே தான் போய் காட்டணும்ல மேடம்? ஆமாம், அவங்ககிட்டயே போய் காமிங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கான ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அவங்க பெர்மனெண்ட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் போகிறது தான் உங்களுக்கு பெட்டர். ஏன்னா அது வருஷ கணக்கில் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. அதுலயே செராமிக் இதுதான் போட்டாங்க. அது வந்து 2 இயர்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா நான் ஒரு இடையில போய் காட்டினேன், அவங்க இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் பல்லு கட்டி இருக்கோமோ இல்லையோ 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட விசிட் பண்றது பெட்டர். கட்டுவாங்களா மேடம்? கண்டிப்பா அது பண்ணுவாங்க மேம். உங்களுக்கு அது அசௌகரியமா இருக்குன்னா, அசௌகரியமா இருக்கு, சர்வீஸ்ல எனக்கு கரெக்டா வரல, கடைசி பல்லுக்கு உள் பக்கம் தேவமா இருக்கு, வெளிப்பக்கம் நல்லா இருக்குது. அப்படிங்களா? ஓகே மேம், ஓகே. அப்ப கண்டிப்பா நீங்க பார்த்த டாக்டர்கிட்டயே போய் திரும்பி செக்அப் பண்ணுங்க. உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட் என்ன மாதிரி இருக்குன்றத கண்டிப்பா சொல்லிட்டு அதுக்கேற்ற தீர்வை தேடி. அதனால மற்ற பல்லும் தேய்மானம் ஆகல மேடம்? இல்ல மேம், அதனால மற்ற பற்கள்லாம் தேய்மானம்லாம் ஆகாது. கீழே இருக்கிற பல்லெல்லாம். ஆமா, நீங்க என்ன மாதிரி என்ன மாதிரி மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நீங்க இந்த மாதிரி பல்லு கட்டுறதுக்கு அதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் ப்ராஸ்டோடான்டிஸ்ட். பல் கட்டுறதுக்கான சிறப்பான நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த பல்லை எடுக்கும்போது இது மருத்துவ பொருளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி தான்? கண்டிப்பா மேம், கண்டிப்பா அது மாதிரி தான் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம இப்போ மெடிக்கல் டாக்டர் கிட்ட போகிறோன்னா, இப்போ ஒரு கார்டியாலஜி இதய சம்மந்தமான பிரச்சனைனா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போவோம். எலும்பு சம்மந்தமான பிரச்சனைனா ஒரு ஆர்த்தோபிடிஷியன் கிட்ட போவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பல்லு கட்டுறதுனா ஒரு ஜென்ரலான ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ஒரு இந்த மாதிரி பல் கட்டுறதுக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பண்ணும்போது கண்டிப்பாக மற்ற டாக்டருங்க பண்ணுறதை விட அது கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது பெட்டர். உங்களுக்கு பல்லு கட்டுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர் அவங்க கிட்ட கேட்டுட்டே பண்ணிக்கோங்க. 22,000 ஆகும். மறுபடியும் போய் கேட்டதுக்கு அப்படி சொன்னாங்க, திருப்பி கட்டணும்னா 22,000 ஆகும். ஃபர்ஸ்ட் கட்டும்போது 10,000 ஆச்சு. இல்ல 22,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட கேளுங்க என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, எத்தனை வருஷங்கள் ஓரளவுக்கு வரும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று டிசைட் பண்ணி பண்ணுங்கம்மா. ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் காத்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா. வனஜா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க வனஜா மேம். இப்போ வந்து அந்த பல்லு கட்டுறாங்க மேடம், பல்லு அந்த மாதிரி நம்ம கட்டும் போது நம்ம பழைய பல்லு மாதிரி இருக்குமா? அது எனக்கு டவுட் மேடம். பல்லு கட்ட சொல்றாங்க, நம்ம வந்து பழைய பல்லு மாதிரி கடிச்சு சாப்பிடலாமா? அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்படியே எனக்கு ஒரு டவுட் மேடம்.
அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் மேம் பல்லே கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்துட்டு பல்லுக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் போகிறீங்க, இம்ப்ளான்ட்டா இல்லைனா ஃபிக்ஸட் பிரிட்ஜஸ் மாதிரி போகிறீங்களா, என்ன மாதிரி ஆப்ஷன் போகிறீங்க பல்லு கட்டுறதுல? இல்லை மேடம், எனக்கு ஒரே ஒரு பல்லு புழுந்தாங்க. சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி வந்து நீங்க கட்டிங்க, பல்லு கட்டினாதான் வந்து உங்க பக்கத்துல இருக்க பல்லு எல்லாம் வந்து நீங்க பாதுகாக்க முடியும் சொன்னாங்க. கரெக்ட் மேம். அதனால எனக்கு ஒரு டவுட், அது வந்து நம்ம பல்லு கட்டினா நம்ம பல்லு மாதிரி இருக்குமா இல்ல அது வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். நீங்கள் இம்ப்ளான்ட்னு ஒரு மெத்தட் இருக்குங்க மேம். அதாவது நம்ம இயற்கையை வந்து அப்படியே நம்ம மிமிக் பண்ணுறோன்னா அதை மாதிரியே கொண்டு வரதான் முயற்சி பண்ணுறோம். ஒவ்வொரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரு நம்மள இயற்கையான அமைப்பை வந்து அப்படியே கொண்டு வரதான், அப்படியே அந்த உருவத்தை அப்படியே கொண்டு வரணும்னு தான் பார்ப்போம். இம்ப்ளான்ட்ன்றது வந்து எக்ஸாக்டாக நம்ம பல்லு அமைப்பே, நம்ம பல்லு வேறு இருக்க மாதிரியே தான் 100%ஆன ஒரு படித்து சாப்பிட்றதோ இல்லை பல் அமைப்போ அதை கொண்டு வந்துடலாம். இதே பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜஸில் வந்து 80 முதல் 90% வந்து நம்மளுடைய இயற்கை அமைப்பு மாதிரி இருக்கும். இதை எடுத்து மாற்ற செட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிட்றதும் சரி, பார்க்குற அமைப்பும் சரி, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30% தான் நம்ம பல்லு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம நிஜ பல்லு மாதிரி வருமானது இருக்குது. சரி, அவங்க வந்து கட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. அவங்க சொல்லிட்டு நான் கட்டல, அதான் கட்டலாமா என்ன சொல்லிட்டு ஒரு இது. இல்லை மேம், கண்டிப்பா அது கட்டிக்கோங்க. கட்டலைன்னா என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்க பல்லுங்கெல்லாம் அந்த கேப்ல சரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு செங்கல்லாம் வரிசையா அடுக்கி வச்ச செங்கல்ல ஒரு செங்கலை எடுத்துட்டா பக்கத்துல இருக்க செங்கல்லாம் அந்த கேப்ல விழ ஆரம்பிக்கும், தெரியுமா? அதே மாதிரி தான் நம்ம பல்லும் என்ன இருந்தாலும் எலும்புங்களை புதஞ்சிருந்தாலும் அதுங்க கடிக்கும் போது மைல்டான ஒரு மூமெண்ட் ஆகும். அதுக்கு எல்லாமே கான்டாக்ட்ல இருந்தால் கரெக்டான வரிசை அமைப்பில் இருக்கும். ஒரு பல்லு இல்லைன்னா அந்த அமைப்பில் டிஸ்ட்ரப்ஷன் ஏற்பட்டனாவே பக்கத்து பல்லுங்களாம் சரிய ஆரம்பிக்கும். மேல் பல்லு கீழே இறங்குறது, இல்லை கீழ் பல்லு மேலே இறங்குறது, இல்லாத இடத்த நிரப்ப பார்க்கும். சரிங்களா? பக்கத்தில் இருக்க பல்லுங்க. அதனால என்னென்னா சைடில் சொத்த வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்படியே பிரச்சனைகள் அப்படியே வரிசையாக அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால பெட்டர் நீங்கள் ஒரு பல்லு எடுத்துட்டிங்கன்னா அது உடனே கட்டுறது பார்த்துருங்க. பெர்மனெண்ட்டான ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஆப்ஷன் போகிறது பெட்டர். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றிங்க உங்கள் சந்தேகங்களை கேட்டதுக்கு. நேயர்கள் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. இப்போது பல்வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர், இதை நான் கேட்குறேன். டாக்டரை வந்து மீட் பண்ணாமல் அவங்களாவே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த பெயின் கில்லர் எடுத்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தானா? கண்டிப்பாக டேஞ்சரான ஒரு விஷயம் தான் அது. நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் காலில் வந்து ஒரு முள் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முள் உள்ளே இருக்குது, அது வலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த முள்ளை எடுக்காமல் மெடிசன் மட்டும் பெயின் கில்லரும் ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு நீங்கள் பாட்டில் வீட்லேயே இருந்தீங்கன்னா சரியாயிடுமா? இல்லை, இன்னும் வலி எடுக்கும். வலி எடுக்கும், சீழ் வைக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் வலி இல்லாமல் வேணால் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனால் அது உள்ளே ஒரு ஃபாரின் பாடியில் மாட்டிகிட்டு இருக்கு. இங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் டேப்லெட் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை பெரிய தலைவலியாக தான் மாற்றுங்க. ஓகே, இப்போது சில பேருக்கு உள்ள அதிகமான சந்தேகம் என்ன அப்படின்னா, ரூட் கேனல் வந்து எனக்கு தேவைப்படாமல் இருக்கணும்னா நான் டெய்லி என்ன மாதிரி என்னுடைய பல்லை வந்து பராமரிப்பு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது விஷயமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம ரூட் கேனால் போகக்கூடாதுன்னா நிறைய விஷயம் சொல்லணும். சொத்தை வராமல் பாதுகாக்கிறதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன நம்மளை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுலேருந்து நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. அது ஒரு பெரிய தனி சாப்டர் தான். பட் கூடுமான வரை நான் சொல்கிறேன், ஒரு ஹோம் மெயின்டெனன்ஸ்னால் கண்டிப்பாக காலை அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 வேளை ப்ரஷ் பண்ணியே ஆகணும். இது மேண்டேட்ரி. அண்ட் தென் ஃப்ளாஸிங் சொல்லுவாங்க. ஃப்ளாஸிங் அதாவது பல்லுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சாப்பிட்டது எது சாப்பிட்டீங்கனாலும், ஒரு டீ குடிச்சிங்கனாலும், ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கனாலும் அடுத்து ஃபைனலாக ஒரு தண்ணி வச்சு ஒரு வாயை ரின்ஸ் பண்ணி முழுங்கிக்கோங்க அட்லீஸ்ட். இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஹேபிட் டு ப்ரிவெண்ட் கேவிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் தென் நம்ம மன நிம்மதியோடு இருக்கோன்னா பல நோய்களுக்கு காரணம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். அதனால் அந்த பல்லை கடிக்கிறதாகட்டும், நிறைய பேருக்கு அந்த ப்ரக்சிசம் இல்லைன்னா கிளன்ச்சிங் ஹேபிட் இருக்கும். அதை மாதிரிலாம் பண்ணும்போது கூட பல்லில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ராக்டிஸில் நிறைய பேருக்கு பல்லில் விரிசல் வருதுன்னு வராங்க, ஒரு 40-45 வயசில் இருக்கவங்களே. அதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்னென்னா சொத்தையே இல்லை ஆனால் நல்ல பல்லியே விரிசல் வருது. காரணம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் காரணமாக மாறுது.
கால்சியம் சத்துலாம் நான் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் தான். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு அமைதியான வாழ்க்கை முறை, ஒரு நிதானமான வாழ்க்கை முறை, அதே நேரத்தில் நம்ம ஃபுட்டில் நான் சொன்ன இந்த சில ஹேபிட்ஸு, அண்ட் தென் நிறைய நீர் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, நார் சத்துள்ள உணவுப் பொருள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம் கேவிட்டி வராமல் தவிர்க்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து வேர் சிகிச்சை அப்படின்னா என்னென்னு ஆரம்பிச்சு, ஸோ அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், முன்னாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வந்தால் என்னென்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் நான் கேட்ட சந்தேகங்கள் மட்டும் இல்லாமல் நேயர்கள்கிட்ட நிறைய சந்தேகத்தை கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய பயத்தையும் வந்து நீங்கள் போக்கியிருக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் செலவிட்டு எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசினதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைவா? நேயர்களுக்கு இதுதான், நான் சிம்பிளான ப்ராக்டிசஸ் மூலம் நம்மளால் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது டெய்லி ப்ரஷிங் இதெல்லாம் மேண்டேட்ரிங்க. டெய்லி ப்ரஷிங், அதாவது நைட்டு ப்ரஷிங்கை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறீங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கனாவே பல்லில் காரை படிகிறதாகட்டும், சொத்தை வரதாகட்டும், அதை வந்துட்டு ஒரு 90% முதல் குறைச்சிடலாம். சரிங்களா? ஸோ நைட் ப்ரஷிங் இஸ் வெரி மச் மேண்டேட்ரி என்னை பொறுத்த மட்டில். அதுக்கப்புறம் ரிஃபைன்டு சுகர் இருக்க ஃபுட் ஹேபிட், ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது அண்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதை கொஞ்சம் பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க. ஃபைபர் டயட்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமான பொருள், அவசியமான விஷயங்கள் நம்ம கேவிட்டி வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும். ஓகே. அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுடைய இந்த சேவை இன்னும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி லோகேஷ். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ வானொலி நிலையத்திற்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.